ஏதோ நான் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு தலையை மாத்திரம் தயவு செஞ்சு காட்டிட்டு போயிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வருதா, ஓய்வு நாள் வருதா, ஓய்வு நாள் அசட்டை பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது முழு நேரத்தோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு தேவனாய கர்த்தரை நான் ஆராதிக்க போகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படும்படியாக, என்னோடு கூட பேசும்படியாக, என்ன ஆசீர்வதிக்கப்படுகிற வார்த்தைகள் வரும்படியாக. எதுவே ராமன் சொல்றீங்க? அங்கே அப்போ லிஸ்திரியா பட்டணத்திலே அப்போஸ்தலன் பவுல் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் சப்பானையாக இருந்தவன், ஒரு நாளும் நடவாதனாக இருந்தவன், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இவன் ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இவனுக்குள்ளே இருக்கிறதை கண்டு அவன் கையை பிடிச்சு எழுந்து தூக்கி விடும் பொழுது அங்கே பெரிய தெய்வீக சுகம் வந்தது பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். யார் ரொம்ப அசட்டை பண்ணிக்கிறான்னா, சபைக்குள்ளே வந்துட்டு நடுநடுல எழுந்து போகிறது, அது அசட்டை பண்ணிக்கதான் இருக்கிறது. நீங்கள் தேவனை அசட்டை பண்ணவில்லை, உங்களை நீங்களே வஞ்சித்து கொண்டு இருக்கீங்க.